இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரிவர் சார்ஜ் மெக்கானிசத்தில் ஒரு ரெண்ட்டும் அது எப்படி இன்புட் டேக்ஸ் கிரெடிட் எடுக்கிறது அதை பற்றி தான் நீங்கள் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் ஜிஎஸ்டி வச்சுருக்கீங்கன்னா, ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்கன்னா இதை நம்ம ஒரு ஸ்டோரி பேஸில் சொன்னால் நல்லாயிருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஸ்டோரியில் 2 கதாபாத்திரம் எடுத்துக்கிடுவோம். செல்வன்றவர் ஒரு ஜவுளி கடையோட உரிமையாளர். இவர் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. குமார்ன்றவர் செல்வத்தின் கடை இருக்கும் கட்டிடத்தின் உரிமையாளர். இவரை லேண்ட்லார்ட்னு சொல்கிறோம். இவர் ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாதவர். இப்போ தான் நமக்கு இந்த ரிவர் சார்ஜ் மெக்கானிசத்தில் ரெண்ட் கட்ட வேண்டியிருக்கும். இப்போ செல்வத்தோட கடை வாடகை. செல்வம் மாதந்தோறும் குமாருக்கு 1,00,000 ரூபா வாடகை கொடுக்கிறார். குமார் ஒரு சாதாரண வீட்டு உரிமையாளர். அவரிடம் ஜிஎஸ்டி நம்பர் இல்லை என்று வைத்துக்கொள்வோம். இதை சாதாரண முறையில் நம்ம சொன்னோம்னா, வழக்கமாக குமார் ஜிஎஸ்டி பதிவு செஞ்சிருந்தால் அவர் 1,00,000 ரூபா ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி போட்டு ஒரு 18,000 சேர்த்து மொத்தமாக 1,18,000 ரூபா செல்வத்திடம் வாங்குவார். குமார் அந்த 18,000 வரியை அரசாங்கத்திடம் கட்டுவார். செல்வம் அந்த 18,000-ஐ ஐடிசியாக எடுத்துக்கொள்வார். இது நார்மல் பேசிஸ். ஆனால் ஆர்சிஎம் முறையில் கதையில் திருப்பம் வருது. ரிவர் சார்ஜ் மெக்கானிசம் இந்த இடத்துல என்ன சொல்லுதுன்னா, இங்கே குமார் ஜிஎஸ்டி பதிவு செய்யவில்லை. அதனால் சட்டப்படி அவர் வரி வசூலிக்க முடியாதுன்னு வச்சுக்கிறோம். ஆனால் செல்வம் ஒரு பதிவு செய்த வணிகர் என்பதால் அரசாங்கம் செல்வத்திடம் ஒரு நிபந்தனை விதிக்கிறது. என்ன நிபந்தனைனா, செல்வம் உங்கள் உரிமையாளர் வரி கட்ட மாட்டார். அதனால் அந்த இடத்தை பயன்படுத்துவதற்காக அவரிடமிருந்து வரியை பிடிச்சு நீங்களே எங்களிடம் கட்டிவிட்டு பிறகு அதை நீங்களே எடுத்துக்கொள்ளுங்க என கவர்மெண்ட் நம்மக்கிட்ட சொல்லும். இது என்னடா ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டோரி பேசிஸில் ஒரு கதை மாதிரி படிப்போம். ஃபஸ்ட்டு செல்வம் குமாருக்கு 1,00,000 ரூபாய் முழுமையாக கொடுத்து விடுகிறார், ஜிஎஸ்டி சேர்க்காமல். அதுக்கடுத்து வரியை கால்குலேட் பண்ணுறாரு. செல்வம் தனது கணக்கில் 1,00,000 × 18% போட்டு 18 ரூபா வரியை கணக்கிடுறாரு. அப்புறம் வரியை செலுத்துறாரு. செல்வம் தனது கையில் இருக்கும் பணத்தை, அதை கேஷ் லெட்ஜர் பயன்படுத்தி இந்த 18,000 வரியையும் அரசாங்கத்துக்கு ஆர்சிஎம் வரி என்று செலுத்துவார். ரிவர் சார்ஜ் மெக்கானிசம் டேக்ஸ்ன்னு சொல்லி செலுத்துவார். அப்புறம் எப்படி ஐடிசி எடுக்கிறது? இன்புட் டேக்ஸ் கிரெடிட் அடுத்த வருது. அரசாங்கத்திற்கு பணம் செலுத்திய அடுத்த நிமிடமே செல்வம் அந்த பணத்தை தனது இன்புட் டேக்ஸ் கிரெடிட் கணக்கில் வரவு வைத்து கொள்வார். ஸோ ஆகமத்தில் ஐடிசி எடுத்துட்டாங்க, அதே மாதிரி ஜிஎஸ்டி ஆர்சிஎம்ல கட்டிட்டார். ஒரே நேரத்தில் 2 நடந்து. இதோட லாபம் என்னன்னு பார்ப்போம். அதாவது இதோட பெனிஃபிட் என்னன்னு இந்த இடத்துல பார்ப்போம். செல்வம் துணி விற்பனை செய்ததில் அரசாங்கத்திற்கு 50,000 வரி கட்ட வேண்டியுள்ளதுன்னு வச்சுக்கிடுவோம். இப்போ செல்வத்துக்கு ஏற்கனவே ஆர்சிஎம் மூலம் கட்டிய 18,000 ரூபா கழித்து கொள்ளலாம் என்று கிரெடிட் லெஜரில் இருக்குது. மீதம் எவ்வளோ கட்டுவார்னா, 50,000-லேருந்து 18,000 ரூபா ஐடிசி போக 32,000 ரூபாய் மட்டுமே கட்டுனா போதும் அந்த மாதத்துக்கு. இதுதான் இதோட பெனிஃபிட்டு. முக்கியமான 3 ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்வாய்ஸ் போடணும், சுய இன்வாய்ஸ் போடணும். குமார் பில் தரமாட்டாரே, அதனால் செல்வமே தனக்குத்தானே ஒரு ஆர்சிஎம் இன்வாய்ஸ் தயார் செய்து கோப்பில் வைத்து கொள்ள வேண்டும். 2வது, பணம் கட்டுதல். எப்படி பணம் கட்டணும்னா, ஆர்சிஎம் வரியை எப்போதுமே கையில் உள்ள பணமாகத்தான் கட்ட வேண்டும். அதாவது கேஷாக தான் கட்டணும். பழைய ஐடிசியை வச்சு இதை அட்ஜஸ்ட் செய்ய முடியாது. இதுதான் முக்கியமான 2வது ரூல்ஸு. 3வது ரூல்ஸ், அதே மாதமே இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை, அதாவது எந்த மாதத்தில் வரி கட்டுறாரோ அதே மாதத்தில் அந்த தொகையை ஐடிசியாக கிளைம் செஞ்சுக்கலாம். இதுதான் இதோட சொல்லுது இந்த ஆர்சிஎம் வாடகை மற்றும் ஐடிசியில் 2 விஷயம் சொல்லியிருக்காங்க. ஒன்று ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டி, இன்னொன்று கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டின்னு சொல்கிறாங்க. ரெசிடென்சியல் ப்ராப்பர்ட்டியில், அதாவது குடியிருப்பு இடத்திற்கான ஒரு வாடகை, அதில் ஒரு பிஸ்னஸ் பண்ணாங்கன்னா இது ஃபஸ்ட்டு அமெண்ட்மெண்ட் வந்த டேட் என்னென்னா ஜூலை 18, 2022 வந்திருக்கு. ஒரு ஜிஎஸ்டி பதிவு செய்த நிறுவனம் அல்லது நபர் குடியிருப்பு வீட்டை தொழில் தேவைக்காகவோ அல்லது ஊழியர்கள் தங்கவோ வாடகைக்கு எடுத்தால் 18% ஜிஎஸ்டியை ரிவர் சார்ஜ் மெக்கானிசம் முறையில் கட்ட வேண்டும். இது ரெசிடென்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு
உள்ள அமெண்ட்மெண்ட். ரெண்டாவது கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிக்கு, அதாவது வணிக இடத்திற்கான வாடகை. இது மிக சமீபத்தில் கொண்டு வரப்பட்ட மாற்றம்னு சொல்லலாம். இதோட நோட்டிஃபிகேஷன் நம்பர் 09/2024 அக்டோபர் 8 2024 அமலுக்கு வந்த தேதி அக்டோபர் 10 2024. இதோட ரூல்ஸ் என்னன்னா, ஜிஎஸ்டியில் பதிவு செய்யாத ஒரு நில உரிமையாளரிடமிருந்து, அதாவது அன்ரெஜிஸ்டர்ட் லேண்ட்லான்னு சொல்லுவோம், பதிவு செய்த ஒரு வணிகர் ரெஜிஸ்டர்ட் டெனண்ட்னு சொல்லுவோம், கடை அல்லது அலுவலகத்தை வாடகைக்கு எடுத்தால் அதற்கு 18% ஜிஎஸ்டி வாடகைக்கு எடுத்தவரை, அதாவது ரிவர் சார்ஜ் மெக்கானிசம் முறையில் கட்ட வேண்டும். இது ரெண்டும் தான் ஆர்சிஎம்மில் ரெண்ட் பே பண்ணணும். இப்போ ஆர்சிஎம்மில் ரெண்ட்டும் ஐடிசி எப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்துட்டேன். அதை எப்படி அப்ளை பண்ணுறது அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். ஜிஎஸ்டியாக 3B தாக்கல் செய்யும் போது, அதாவது 20ஆம் தேதிக்குள்ளே 3B தாக்கல் செய்வீங்கள, அப்போ டேபிள் 3.1Dயில் இன்வர்ஸ் அப்ளைஸ் லயபிள் டு ரிவர் சார்ஜ் என்ற பிரிவில் வாடகை தொகையை 1 லட்சம் ரூபாய், அதோட வரியை 2ஆக பிரித்து 9,000 ஃபஸ்ட்டு பே பண்ணணும். முதல்ல இந்த 9,000 இதை எலக்ட்ரானிக் கேஷ் லெஜரில் செலுத்தணும். அதை உங்கள் விற்பனை வரியிலிருந்து கழிக்கக்கூடாது. சரி, ஓகே, ஃபஸ்ட்டு இதை செஞ்சுட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்? 3B ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐடிசியை கிளைம் பண்ணணும். அதே மாதத்தில் டேபிள் 4A சப்செக்ஷன் 3ல் இன்வர்ஸ் அப்ளைஸ் லயபிள் டு ரிவர் சார்ஜ் என்ற பிரிவில் அந்த 1 லட்சத்துக்குண்டான ஐடிசி 18,000 சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியில் 9,000 உள்ளீடு செய்ய வேண்டும். இப்பொழுது அந்த தொகை எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜருக்கு வந்துவிடும். இதை உங்களுக்கு அடுத்தடுத்த மாதம் விற்பனை வரிக்கு அவுட்புட்டஸ்க்கு ஈடு செய்து கொள்ளலாம். இதுதான் இந்த 3Bயில் செய்ய வேண்டிய விஷயம். இது மூணாவது, யாருக்குன்னா இது அப்ளிகேபிள் ஆகாது, அதை ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்க. இது யாருக்குன்னா அப்ளிகேபிள் ஆகாதுன்னா, காம்போசிஷன் ஸ்கீமில் டீலராக இருக்கவங்களுக்கு ஆர்சிஎம்மில் ரெண்ட் பே பண்ணணும், பட் ஐடிசி எடுக்க முடியாது. ஆர்சிஎம்மில் பே பண்ணணும், பட் ஐடிசி எடுக்கணும். இன்புட் டேக்ஸ் கிரெடிட் காம்போசிஷன் டீலருக்கு நாட் அப்ளிகபிள். ஸோ ரெகுலர் டீலர் மட்டுமே இதை எடுக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். B2B Tax and Account Solution. Thank you very much.